அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகள் தனியாருக்கு தத்து கொடுத்து அந்த பள்ளிகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்தார். தற்பொழுது அரசின் இந்த நிலைப்பாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கண்டனம் செய்தி சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த திங்கட்கிழமை என்று நடந்த ஒரு நிகழ்வை குறித்து கோடிட்டு காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கான சங்கங்கள் இயங்கி வந்த நிலையில் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் துவக்க விழா நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த விழா, அந்த சங்கத்தை துவக்கி வைத்து பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அந்த சங்க சிறப்பு விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று முக்கியமானது. 500 அரசு பள்ளிகளை வரக்கூடிய கல்வியாண்டில் 2025-26 வரக்கூடிய ஜூன் மாதம் துவங்கக்கூடிய அந்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை அருகில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தத்தெடுத்து தேவையான வசதிகளை, உள்கட்டமைப்பு வசதிகளை தனியார் பள்ளிகள் செய்து கொடுக்கும் என்று அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து பேசும்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சில கருத்துக்களை தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, நன்றி தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் அமைச்சர் அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அமைச்சருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளை தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கை என்று கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே தனியார் பள்ளிகள் தமிழகத்தில் அசுரமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளை தனியார் பள்ளிகளுக்கு தாரை பார்ப்பது சரியல்ல என்றும் இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அந்த பதிவில் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கும் இது தொடர்பான ஒரு கடிதங்களையும் அவர் அந்த தெரிவிப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.